எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து சுக்குமல்லி காஃபி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சுக்குமல்லி காஃபியோட பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக திப்பிலி எடுத்திருக்கேன், சுக்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தனியா எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து மிளகு கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் வந்து திப்பிலி மட்டும்தான் வெளியில் வாங்கினேன், மற்றதெல்லாம் நம்ம வீட்டிலே ஆல்ரெடி இருக்கும். அந்த திப்பிலி வந்து 10 ரூபா தான். இந்த திப்பிலி வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும். இப்போ நான் மல்லியை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3 தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சுக்கு, மிளகு, திப்பிலியை பற்றி நம்ம சின்ன வயசில் ஒரு பாடம் படிச்சிருப்போம். அது பேர் தான் திரிகடுகம். இதோட நூலாசிரியர் வந்து நல்லாதனர். நம்ம வந்து நார்மலாக இப்போ வந்து சுக்குமல்லி காஃபி அப்படின்னா இது 4ஐயும் சேர்த்து அரைச்சி பொடி பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறோம். அதுதான் நம்மளோட இதோட ப்ரொசீஜர், இது மேக் பண்ணுறதோட ப்ரொசீஜர். பட் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 5 நிமிஷமும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது 3ஐயும் நம்ம திரிகடுகம்னு சொல்கிறோம். இது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சுக்கை வந்து தோல் வந்து சீவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இஞ்சியும் தோல் சீவிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது ரெண்டுலேயுமே விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. தோலில் வந்து விஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இஞ்சியை காய வைக்கிறது தான் சுக்கு, ஓகேவா? ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து இந்த பொடியை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வந்து தனியாவை நான் போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து நல்லா ஒரு அரை அளவுக்கு வந்தால் போதும். நல்லா உங்களுக்கு காஃபி பொடி வந்து நல்லா டார்க்காக வேணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் வந்து இது கலர் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுக்கணும். அப்போ தான் வந்து காஃபி பொடி வந்து நல்ல கலராக வரும். எனக்கு நார்மல் கலரில் இருந்தால் போதும், நான் நார்மலாக தான் வறுத்துக்க போகிறேன். சுக்கு, மிளகு, திப்பிலி இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நுரையீரல், ஜீரண மண்டலத்தில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் இது தீர்க்கும். நெஞ்சு சளி, ஜலதோஷம், இருமல், கபம் இதெல்லாம் வந்து குறைக்கும். பசியை வந்து உண்டாக்கும். நம்மளோட மெட்டபாலிசம் ரேட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு வந்து தாய்ப்பாலை வந்து அதிகமாக சுரக்கிறதுக்கு வந்து இது வந்து பூஸ்ட் பண்ணும். இப்போ வந்து நியூஸ் சேனலில் நம்ம கவர்மெண்ட் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுக்குமல்லி காஃபி வந்து இந்த டைமில் நல்லா குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்காக தான் அவங்க வந்து குடிக்க சொல்கிறாங்க. நான் இப்போ வெளியில் 10 ரூபாய்க்கு இந்த திப்பிலி மட்டும்தான் வாங்கினேன். மற்றபடி எல்லாமே வீட்டில் தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். நான் வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகு, திப்பிலி 2ஐயும் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சுக்கை வந்து இடித்து வச்சுருந்தேன். அந்த சுக்கையும் இதில் சேர்த்துக்கலாம். இடித்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக அரைப்படும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த 3 பொருட்களையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். குறகுறப்பாக ரவை மாதிரி அரைச்சா போதும். நீங்கள் வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிட்டிங்க அப்படின்னா வந்து வடிகட்டுறதுக்கு வந்து கஷ்டமாயிடும். ஸோ நம்ம வந்து குறகுறப்பாக அரைச்சிக்கணும். இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சாதான், நல்லா கொதிக்க வச்சாதான் வந்து இதோட ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் அதோட எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சாச்சு. குறகுறப்பாக தான் அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி அரைச்ச உடனே பயங்கரமாக ஸ்மெல் வரும், நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லை பார்த்தே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதை வந்து டக்குன்னு டப்பாவில் மாற்றிடுங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து நல்லா எப்போதுமே இருக்கும். அதனால் நான் டப்பாவில் மாற்றிட்டு தான் நான் வந்து டீ வைக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் டப்பாவில் மாற்றிட்டு நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நாளைக்கு வரும். மூடி போட்டு முடியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து காய வச்சுருக்கேன். இந்த தண்ணியிலே வந்து நான் வந்து மில்க் டீயும் போட போகிறேன், நார்மல் சாயாவும் போட போகிறேன். ஸோ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த வந்து பொடியை வந்து நான் போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தான் அதோட எசன்ஸ் நல்லா இறங்கும். ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். இது வந்து குடிக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே தொண்டையெல்லாம் அப்படியே இழுக்கும் பார்த்தீங்களா, அந்த காரமாக அது ஒரு ஃபீலிங், அந்த ஒரு காரம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம வந்து ரசம்லாம் குடிப்போம்ல, மிளகு ரசம் குடிக்கும்போது தொண்டையெல்லாம் அப்படி ஒரு மாதிரி காரமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இம்யூனிட்டி லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நான் இப்போ வந்து அப்படியே இதை எடுத்து ஒரு டம்ளர் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து சாயாவாக குடிக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் வெல்லம் வந்து ஒரு துண்டு சேர்த்துக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து வெல்லம் இல்லைனா வந்து பனங்கற்கண்டு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட உண்மையான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இம்யூனிட்டி லெவலும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட நுரையீரல் எப்போதும் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து இது கண்டிப்பாக இந்த பானம் வந்து கரெக்டாக இருக்கும். குடிங்க, செஞ்சு குடிங்க. அதுக்கப்புறம் மீதி இருந்த அந்த கஷாயத்தில் நான் கொஞ்சமாக மில்க் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ மில்க் சேர்த்தும் நம்ம வந்து இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து இறக்கி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம்.
இப்போது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து ஈக்குவல் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ரெண்டையுமே நான் குடிச்சு பார்த்தேன். அந்த கஷாயம் நார்மல் கஷாயம் மாதிரி குடிக்கிறதுல வந்து காரத்தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த மில்க் டீயில் வந்து அது கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் காரத்தன்மை வந்து கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் வந்து அளவு வந்து நீங்கள் சும்மா ₹10 வாங்கி போட்டுக்கோங்க. 10 கிராம் வந்து போதும். 50 கிராம் தனியாவுக்கு வந்து மற்ற பொருட்கள் எல்லாம் 10 கிராம் போதும். அப்போ தான் வந்து அளவு கரெக்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் இது வந்து மில்கில் சேர்த்து குடிங்க. அப்போ தான் அவங்களால குடிக்க முடியும். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு குடிக்க கொடுங்க. அப்போ தான் குடிப்பாங்க. இது குடித்தா நல்லது அப்படின்னு வெறுமனே சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நல்லாதனார் அப்படிங்கிறவர் வந்து இந்த 3 பொருட்களையும் ஆராய்ச்சி செஞ்சு ஒரு புக்கையே எழுதியிருக்காரு. அப்போ இதில் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. இதை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.